எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கேட்டிருந்தாரு. நான் சொன்னேன் ரோட்டில் அன்னதானம் போடுறாங்க, வாங்கி போய் சாப்பிடுங்கன்னு சொன்னேன். சொன்னதே போதும்னு சொல்லிட்டு அன்னதானத்தில் போயிட்டு இட்லி வாங்கிட்டு வந்துட்டாரு. ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன், உண்மையாலுமே வாங்கிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா A1 மார்க்கெட்டில் வந்துட்டு செப்பல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது. சரி பொண்ணுக்கு செப்பல் வாங்கியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு செப்பல் வாங்கினேன். இந்த செப்பல் பார்த்திங்கன்னா வெறும் ₹150 மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் சூப்பராகவே இருந்தது. இன்னும் நல்ல நல்ல செப்பல்லாம் இருந்தது. பாட்டிமாமே வந்து 2 நாள் கழிச்சு வந்து என்னை பார்த்தாங்க. எங்கேயோ வந்து ஃபங்க்ஷன் போயிருந்ததா சொன்னாங்க. சரி ஒரு டப்பா கொடுத்தாங்க. இது என்னதுமான்னு சொல்லி கேட்டேன். ஃபங்க்ஷன் போன டப்பா தான், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஃப்ரூட்ஸ் பழம் இருந்தது, அது வந்துட்டு என் பேரனுக்கு கொடுத்துட்டேன். அப்புறம் என் பொண்ணு பார்த்திங்கன்னா லட்டு தான் பிசைஞ்சி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராகவே லட்டு வந்தது. நல்லா ஜூஸியாக சூப்பராக இருந்தது இந்த லட்டு. என்ன தான் நம்ம சாப்பிட்டாலும் உடம்ப வந்து டயட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஏற்கனவே ஹெல்த் ப்ராப்ளம் வேறு. அதனால் நான் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் வந்துட்டு காலையில் ஒரு டம்ளர் எடுத்துப்பேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து செஞ்சு வியாபாரத்துக்கு போயிருக்கும்போது முட்டை மிட்டாய் வந்துட்டு அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த முட்டை மிட்டாய் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. யாரெல்லாம் முட்டை மிட்டாய் சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ போட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறேன். ஏற்கனவே ஃபோன் சரியில்லை அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இப்போ ஃபோன் வாங்கினதுக்கப்புறமா எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோஸ் எடிட் பண்ணி போடுறாங்க. பார்க்குறவங்க எல்லாருமே அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இல்லையா? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.